கதறி அழுத நேரங்கள் எல்லாம் காதோர்மா ஒரு வார்த்தை, என்ன கலங்காத என்று சொன்னீங்க. ஒரே ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன். Don't worry, don't fear. நீ பயப்படவும் செய்யாத, கலங்கவும் கலங்காத. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அன்னைக்கு பிடிச்சாருங்க என்ன கையை, என்னையும் என் குழந்தைகளையும். அம்மா, எல்லாவற்றையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் அம்மா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் டக்குன்னு அதை டிக்ளரும் பண்ணிட்டேன். வார்த்தை இன்னைக்கு இப்படிதான் கொடுக்கணும், ஆவியானவர் சொல்லிட்டாரு. தேவ பிள்ளையே, 1998 99 ஆண்டவரை அறியாதவனாய் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு திருடனாய், ஒரு குடிகாரனாய், ஜனங்களை பயமுறுத்துகிறவனாய், மனிதர்களுக்கெல்லாம் இடுக்கல் செய்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னையே எல்லாரும் வெறுத்து தூக்கி போட்டாங்க. என் அன்பு சபையே, என்னை ஆதரிக்க வேண்டியவர்களும் அருவருப்பா எண்ணிட்டாங்க. என்னை பெற்ற தகப்பனும் கூட இப்படி ஆயிடுச்சு, இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியலையே. கட்டின மனைவி இறந்து போயிட்டாங்களே, இந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது ஏதாவது செத்துட்டா கூட பரவாயில்லையே, தொல்லை ஒழிஞ்சிடுமேனு பெத்த தகப்பனே நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை மாறிடுச்சு. என் சூழ்நிலை மாறி போச்சு. சபையை யாரும் கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே போய் அவங்க வீட்டுல இருக்கிறத எடுத்து சாப்பிடுவேன். என்னை பார்த்தவங்க எல்லாம் கதவை சாத்தினாங்க. என்னோட பேச நினைக்கணும்னா கூட ஒரு தடவை யோசிச்சு தான் பேசுவாங்க. சாப்பிட்டியாடான்னு என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் எடுத்த உடனே அவங்க கிட்ட கேட்கறது சோறு இருக்குதான்னு தான் கேட்பேன். தேவ சபையே, உங்க முன்னால எதையோ ஒண்ணு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போறது அல்ல. வளர்ந்து வருகிற பிள்ளைகளை என் கூட வச்சிருக்கிறேன். இவங்க ஏன் என் பையனு டக்குன்னு சொன்னா, இன்னைக்கு மற்ற குழந்தைகளை நான் கூட்டிட்டு வரல. அதனால நான் எல்லா பிள்ளைகளுமே என் பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க இசப்பாவை பார்த்து வளரல, அவங்களுக்கு தெரியாது. என்னையும் என் மனைவியும் பார்த்துதான் ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னு என் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தைரியமா வழிபடத்துல சொல்றேன். என் அன்பு என்னுடைய சபை உறவுகள் உதறி தள்ளிச்சு. நண்பர்கள் எல்லாம் என்ன வெக்கி நானும்படி செய்தாங்க. என்னை பெத்த தகப்பனும் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. இது படிக்கவே மாட்டேங்குது, இதை வச்சிருந்த பள்ளிக்கூடம் பேரு கட்டு, நான் எங்க போகட்டும். திரும்பவும் சாராயத்துக்கு, திரும்பவும் சாராயம் காய்ச்சறவங்க கிட்ட, திரும்பவும் சண்டை போடுறவங்க கிட்ட, திரும்பவும் திருடுறவங்க கிட்ட, இப்படியே என் கூட்டு சேர்ந்து என் வாலிபமே கெட்டு போச்சு. மருங்க யாரும் அப்பாவை யாரும் என்னை கண்ணேறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு மிருகத்தனமா அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஓடிக்கொண்டிருந்த என்னைய ஒரு நாள் அன்பு நிறைந்த இயேசு அவருடைய கண்களால் என்னை கண்டாரு. அவருடைய கண்களால் என்னை கண்டார். ஐயா, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. நான் என் கூட வந்திருக்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் எனக்கு முன்னால அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அவர் சொல்லுவாரு, டேய் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கடா, சண்டை போடாதீங்கடா, உங்க காலில் கூட விளறண்டான்னு கேட்பாரு. அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுவேன் அருவாளை தூக்கிட்டு. இல்லை அவ்வளோ பெரிய வளர்த்தி அருவாளுகளை அடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே போய் காசுங்களுக்கு வெட்டுறதுக்காக தூக்கிட்டு ஓடின நாட்கள் நிறைய. நான் யாரையும் வெட்டலை. ஒரே ஒரு நாள் மட்டும் வெட்டு குத்து நடந்து என்னுடைய கூட பிறந்த எங்க அப்பாவோடு கூட பிறந்த பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய மகன், எனக்கு அண்ணன் வேணும், பெரியப்பா மகன், அவருடைய கை துண்டிக்கப்பட்டது. துண்டாக எனக்கு தொடையில குத்து, கையில பைனட்ல குத்து. என்னுடைய உயிர் நண்பன் தலையை துண்டிக்கப்பட்டது. இதே திருவள்ளூர் மாவட்டத்துல என் வீடே, என்னுடைய ஊரே தீக்கரையாக்கப்பட்டது. ஒருவர் வீட்டை ஒருவர் கொளுத்திக்கிட்டு ஏரியா முழுவதும்
இவ்வளவு அசுத்தம் நிறைந்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தான் ஒரு நாளிலே இயேசுவின் பார்வை மேல பட்டது. முதல்ல இசப்பாவுடைய பார்வை மேல விழுந்தது. என் நண்பன் தலை துண்டிக்கப்பட்டு செத்தாரு. அன்னைக்கு அந்த வெட்டி என் மேல விழுந்திருந்தா இன்னைக்கு 25 ஆண்டுகள் ஆயிருக்கும் நான் செத்து. ஆனா அந்த அருவா என் கழுத்துல விழல பாருங்களேன். அன்னைக்கு தெரியல, நான் இன்னும் தப்பிச்சுட்டேன் வீரன் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் தெரியுது, நான் தப்பிக்கல, தப்பா வச்சாரு என்ன.